எந்த பாட்டை கேட்கணும் ஆடியன்ஸுங்கிறதையே யாரோ ஒருத்தங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ஹிட்டுங்கிறத ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஒருத்தங்கன்னா யாரை சொல்லுங்க? ஒரு ஓகேஷான சாங்கை பயங்கரமாக புஷ் பண்ணுங்க, ஹிட் ஆகும். Grand Royal Tours presents Behind Woods Gopinath's Roundtable with Music Directors, powered by C4, Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai, Vivo V60, Zeiss Portrait Sopro. பயங்கர பில்டப்பாக இருக்குது படம், பயங்கர மாசாக இருக்குது, பெரிய ஹீரோ நடிக்கிறாங்க. ஆனால் எண்டாவதுலேயே படம் நல்லா இருக்கான்னு கேட்டால் கமர்ஷியல் இதில் இருக்கக்கூடிய படங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு ஃபில்லிங் ஃபேக்டராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சீன் ஒர்க் ஆகலைன்னா மியூசிக்கை கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், மியூசிக் ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 தப்பான ஒரு இதில் இப்போ இருக்கிற இது போயிட்டுருக்கோன்னு எனக்கு. ஓகே, ஒரு காம்பன்சேஷன் மெக்கானிசம் மாதிரி ஆகிடுதா? தேவையான அளவு கண்டென்ட் எடுத்துகிட்டு எடிட்டேபிளில் பார்த்துக்கோங்கிற மாதிரி. படத்தில் சீன் இது ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்னென்னா நம்மளை பார்த்துட்றாங்க, ஏதோ ஏற்றுங்க அந்த படத்தை பாருங்கள், அது அது நான் மியூசிக்கில் தான் அது ஹிட் இப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு இசைக்குன்னு ஒரு நுட்பம் இருக்குது, அதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் இருக்குது, அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதை பற்றிலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து அந்த காட்சியினுடைய தன்மையை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு கருவியாக அது பயன்படுத்தப்படுறதுங்கிறத ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் அதில் கன்வின்ஸ் ஆகுது. டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஃபைனல் இட்ஸ் பிஸ்னஸ். பட் இசைங்கிறது கொஞ்சம் இப்போ இல்லை, எப்போதுமே அது உணர்ச்சிகளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறது தானே. அது மட்டுமா இசைன்றதான் என் கேள்வி. இது நல்ல படம் தான் அப்படின்னு ஒரு திணிப்பை ஏற்படுத்துகிற விஷயமா இசை மாறும்பொழுது என்ன ஆகுது? நம்மளும் இப்போ அதை பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த பொய்யை நம்மளும் சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வச்சு தான் வெளுத்தாங்களாங்கிற ஒரு பாட்டை அது மாதிரி ஒரு கமர்ஷியலாகவும் ஹிட்டான ஒரு படத்துக்குள்ளே வைக்க முடியுது, பண்ண முடியும். எள்ளுவய பூக்களையும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆமாம், அந்த கமர்ஷியலையும் ஆர்ட்டையும் கரெக்டான பிளெண்டில் மிக்ஸ் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி. இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட்டே ஆகணும், அந்த பாட்டு ஹிட் ஆகி அது வந்து அந்த தேட்டருக்குள்ள ஆட்களை கொண்டு வர அளவுக்கு அந்த பாட்டோடைய ஒரு வெற்றி இருந்தால் மட்டும்தான். இப்போ மார்க்கெட்டுடைய தன்மை அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை தானே கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இங்கே தேவை என்னென்னா சார், ரீல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீ எதுவுமே பேசாதங்கிறது தான் மேட்ரு. இப்போ ஹுக் ஸ்டெப் அப்படிங்கிற ஒன்றுக்காக ஒரு பாட்டை உருவாக்குறது இருக்குல்ல, இது எவ்வளவு நெருக்கடியாக இருக்குது ஒரு விஷயம். என்ன தர்ம சங்கடம் இருக்கிறது? நான் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த பாட்டை கேட்கணும் ஆடியன்ஸுங்கிறதையே யாரோ ஒருத்தங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ஹிட்டுங்கிறத ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அது ஹிட்டும் ஆகுது. இல்லைன்னா ஒருத்தங்கன்னா யாரை சொல்லுங்க? பிஆர் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பாடலை ஹிட் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? ஒரு ஓகேஷான சாங்கை பயங்கரமாக புஷ் பண்ணிங்கன்னா ஹிட் ஆகும். Grand Royal Tours presents Behind Woods Gopinath's Roundtable with Music Directors, powered by C4 Chakra Critical Care Center and Hospital, Kolattur, Chennai, Vivo V60, Zeiss Portrait Sopro. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Behind Woods Gopinath's Roundtable. இது ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள். 3 முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ் நம்ம கூட இசை பற்றியும் இசை துறை பற்றியும் பேசுவதற்காக வந்திருக்காங்க. முதலில் திரு சாம் சிஎஸ் அவர்கள், வணக்கம் சாம் சிஎஸ். தென் ஜிவி பிரகாஷ் அவர்கள், வணக்கம். அண்ட் தென் ஷான் ரோல்டன் அவர்கள், வணக்கம். முதல்ல ஜிவிக்கு வாழ்த்துக்கள், பேக் டு பேக் நேஷனல் அவார்ட்ஸ். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல்ல யார் விஷ் பண்ணா உங்களுக்கு? ஃபஸ்ட்டாக ரேமான் சார் விஷ் பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ட்விட்டரில் போட்டு விஷ் பண்ணாங்க. அப்புறம் வந்து கமல் சார் விஷ் பண்ணாங்க. அப்புறம் டைரக்டர், அவங்க ப்ரொடியூசர் நாகவம்சி, அப்புறம் வெங்கட், தனுஷ் சார். ஸோ அப்படியே நிறைய, அப்புறம் பொலிட்டிக்கலாக நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஸோ ஓகே. அமரனுக்கு ஒரு நேஷனல் அவார்டுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியலையே சார். கிடைச்சா சந்தோஷம். ஏன்னா அது ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு ஆல்பம், எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ். உங்களுடைய மியூசிக்ங்கிறதுடைய கோர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிவி? அது இமோஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, சவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை அந்த ஸ்டோரியோட டெப்த்து கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? எல்லாத்துக்குமே கரெக்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி தான். ஸ்டோரியில் நம்மளை இமோஷனலாக என்ன மூவ் பண்ணுது அப்படின்ற அந்த கேரக்டர்ஸாக, இல்லை ஒரு மொமெண்ட்டாக, இல்லை என்ன வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுதுன்றது அது ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் டு யூ வாண்ட் டு டூ, ஆர் என்ன நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், ஆர் இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு நம்ம மியூசிக்கலாக என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இதுடைய அந்த பேலன்ஸாக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு படங்களில் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நம்ம இது ரெண்டையும் ஒரு மியூசிக்கலாக எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு எப்பவுமே ஓடிட்டுருக்கு. ஓகே, உங்களுடைய கோர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எமோஷ்னல் ஆகும். எமோஷனல். ஆமாம். என்ன ரீசனை
இவங்க இங்கே இப்போ எப்படின்னா ஒரு 50% இவங்க வந்து கதை பண்ணால் போதும், மீதி 50% வந்து ஷார்ட் மேக்கிங்லேயோ இல்லை வந்து ஒரு பிரம்மாண்டத்துலேயோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டை புல் பண்ணியோ அந்த படத்தை ஜெயிச்சிடலாங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஜெயிக்கிறவும் செய்கிறாங்க, நிறையா தோக்கவும் செய்கிறாங்க. ஸோ என்னென்னா, ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்களுக்கு பயங்கர பில்டப்பாக இருக்குது படம், பயங்கர மாசாக இருக்குது, பெரிய ஹீரோ நடிக்கிறாங்க, பொருள் செலவு பயங்கரமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, ப்ரமோஷன் பயங்கரமாக இருக்குது. ஆனால் எண்டாவதுலேயே படம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கு ஏன்னா அது எமோஷன் இல்லைங்கிறது தான். எமோஷன் ஒர்க்கே ஆகுதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹீரோவாக இருந்துட்டோம், வில்லனாக இருக்கட்டும், இல்லை அது அவங்களுக்கு என்ன கோர் எமோஷன், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஹீரோயிசமாக அவங்கள புல் பண்ணுறதை விட்டுட்டு அது ஆல்ரெடி ஷார்ட் மேக்கிங்கில் இருக்கும். ஸோ அதில் என்ன நான் எமோஷனலாக பண்ண முடியுமோ அப்படி தான் சாங் தொடங்குறதா இருக்கட்டும், என்னோடது எல்லாமே எமோஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் ஆரம்பிக்கிறேன். அது சில டைம் ஒர்க் ஆகுது, நிறையா தடவை ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோடைய இமேஜ் அல்லது அவருக்கு இருக்க ஸ்டார்டமை புஷ் பண்ணுறதுக்கோ எலிவேட் பண்ணுறதுக்கோ ஷார்ட்ஸே போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி இல்லை, இசை வழியாகவும் அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு மட்டும்தான் அதிக முயற்சிகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு ட்ரிகர் தானே சார். இப்போ ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒரு புது ஹீரோ, அவர் யாருன்னே தெரியாது இந்த உலகத்தில், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அவருக்கு அதே மாதிரி ஷாட் வைங்க, அதே பில்டப் எல்லாமே பண்ணிங்கனாலும், நம்ம என்ன தான் பெருசாக மியூசிக் வாசித்தாலும் ஆடியன்ஸ் வந்து அவங்கள வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு புல் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஹீரோ, அவர் தான் வரப்போகிறாருன்னு தெரியும் ஆடியன்ஸுக்கு. ஸோ நீங்கள் மியூசிக்கே இல்லைனாலும் அவர் வந்து மாஸ் தாங்க. ஸோ அதில் மியூசிக்கோட பார்ட் என்னென்னா கொஞ்சம் கிஃப்ட் ரேப் பண்ணுறது தான் அந்த சீன் ஆக்சுவலி. அதனால நம்ம வந்து ஒரு இப்போ 1000% போட தேவையில்ல, 100 போட தேவையில்ல, ஒரு 60-70 போட்டாலே அது வந்து ஒர்க் ஆயிரும்னு எனக்கு தோணுது. என்னுடைய கருத்து. ஆனாலும் நம்ம அதுக்கு 100 போடுறோம், அது 1000 மாறுது. அதனால் என்னென்ன மியூசிக் என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்போ எப்படி பார்த்துட்டாங்கன்னா சார், ஆக்சுவலி சில படங்கள் இப்போ இவர் பண்ணுற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னல் ரியல் யதார்த்த வாழ்க்கையை மையப்படுத்தின படமாக இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மியூசிக் ரொம்ப தேவைப்படுது, அது எமோஷனை புல் பண்ணுறதுக்கு. பட் ஒரு கமர்ஷியல் இதில் இருக்கக்கூடிய படங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு ஃபில்லிங் ஃபேக்டராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சீன் ஒர்க் ஆகலைன்னா மியூசிக்கை கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், மியூசிக் ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு இதில் இப்போ இருக்கிற இது போயிட்டுருக்கோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. ஓகே, ஒரு காம்பன்சேஷன் மெக்கானிசம் மாதிரி ஆகிடுது. 100% தேவையான அளவு கண்டென்ட் எடுத்துகிட்டு எடிட்டேபிளில் பார்த்துக்கோங்கிற மாதிரி இதை எலிவேட் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு வேறு மாதிரி ஒரு வைபான மியூசிக்கை கொண்டு வரலாங்கிறது தான் சார். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு மேக்ஸிமம் 7 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா அதுக்கடுத்து மினிமம் ஒரு ஒன் மினிட் இல்லைனா ஒரு 30-40 செகண்ட்ஸாவது ரெஸ்ட் விடணும் சார் ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கு. இல்லைனா அவங்களுக்கு அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காமல் போயிடும். என்ன ரீசன் தெரியாது, ரொம்ப சவுண்டாக இருக்கிறதுனால. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு உண்மை. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 ஷாட்டுக்கு நடுவில் ஒரு டிரான்சிஷன் ஷாட் இருக்கும், அதில் புதுசாக அந்த சீனை இப்படிலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது, கட் இங்கே முடிஞ்சுன்னா அடுத்து ஒன்று. அப்புறம் இந்த படத்தில் சீனை எது ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்னென்னா நம்மளை பார்த்துட்றாங்க, ஏதோ ஏற்றுங்க அந்த படத்தை பாருங்கள், அது நான் மியூசிக்கில் தான் அது ஹிட் இப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னை பொறுத்த கிடையாது, மியூசிக்கை வந்து இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக பார்க்குறாங்க. அதை தாண்டி வந்து ரொம்ப எமோஷ்னலாக இப்போ நான் பண்ணுற சில படங்களுக்கு சொல்கிறேன், நல்ல படமும் பண்ணுறோம். இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், 2 பேரோட ஈகோ, அதுவும் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு நம்ம வந்து வேறு மாதிரியான ஒரு இதில் பண்ணுறோம் சார். ஆனால் ஹீரோயிசம் உள்ள படங்களுக்கு வந்து நம்ம வந்து அது சப்போர்ட் தான் பண்ணுறோம், அந்த ஃபுல் சீக்வன்ஸ். அது இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் 2 ஜானரும் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய ஹீரோஸோடைய படங்களும் பண்ணுறீங்க, மெல்லிதான இசை கோர்வை உள்ள, அப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம் டைரக்டர்ஸோட உங்களுக்கு பல மாதிரியான அனுபவங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒரு சின்ன கேப்பை ஃபில் பண்ணுறது அல்லது வந்து அதை எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருவியாக இசை பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு ஃபிலிமுக்கும் மாறும். இப்போ சில ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு ஒரு செம்ம டைலாகோ வந்துச்சு, அங்கேருந்து ஒரு மொமெண்ட் அவருக்கு அமைஞ்சதுன்னா அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு 10 செகண்டில் பயங்கரமான கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இஃப் யூஆர் ரைட்டிங் அண்ட் யுவர் லீட் ஃபார் த சீன் இஸ் லைக் ரியலி குட். ஸோ அப்படியும் மொமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபிலிம் சில பேரை ஸ்டார் ஆக்கியும் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் த கேரக்டர் ஆர் அது டெஃபினட்டாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் வென் யூ ஹேவ் பிக் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த மொமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு இப்போ அந்த எலிவேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது 2 ஸ்டைலாகவும் இருக்குது. அது நம்ம இப்படி தான் அப்படிதான்னு சொல்ல முடியல என்னால். இல்லை, இப்படி தான் அப்படிதான்ங்கிறத விட சாம் சொல்கிறதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு இசைக்குன்னு ஒரு நுட்பம் இருக்குது, அதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் இருக்குது, அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதை பற்றிலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து அந்த காட்சியினுடைய தன்மையை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு கருவியாக அது பயன்படுத்தப்படுறதுங்கிறத ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் அதில் கன்வின்ஸ் ஆகலை. எல்லா படத்துலையும் இல்லை, எல்லா படத்துலையும் நிறைய இருக்கும். மேபி நீங்கள் அது சம்டைம்ஸ் அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்டாரு, அந்த பிஸ்னஸ்ஸு, அதுக்கான ஆடியன்ஸு அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கும்.
ஓகே, இது அந்த எலிவேஷன்றது வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்தே தே வில் எக்ஸ்பெக்ட் எலிவேஷன் ஃபார் சம் சீன்ஸ். ஃபைனல் இட்ஸ் பிஸ்னஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து அதோடைய வணிகம் தான் டிசைட் பண்ணும், அதோடைய பிஸ்னஸ். ஷான், நீங்கள் நிறைய படங்கள், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து ரொம்ப கொஞ்சம் மென்மையான அது மாதிரியான இசைக்கோர்வையோடு தான் நீங்கள். இது வந்து தனிப்பட்ட முறையில் இது உங்கள் சாய்ஸா, இல்லை உங்களுக்கு அப்படியான படங்கள் தான் அமைதா? இல்லை, ஆரம்பத்துலேருந்து நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்த காரணமுமே வந்து ஏன்னா நான் 6 வயசுலேருந்து கச்சேரி பாடுற பழக்கம் எனக்கு இருந்தது. சீக்கிரமாகவே ஓரளவுக்கு என்னால் அந்த ஒரு இந்த இசை பயிற்சின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சீக்கிரமாக கடக்க முடிஞ்சதுனால, அண்ட் அதே நேரத்தில் நான் வந்து இப்போ ஜிவி வந்து ரொம்ப சின்ன வயசுல வாசிக்கவே ஆரம்பிச்ச படங்கள்னு எனக்கு தெரியும். பட் நான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இல்லை ப்ரொஃபஷ்னலாக. ஸோ ஒரு மாதிரி நான் ஒரு மியூசிஷியனாக ஆகணுன்ற கட்டத்தில் வந்து நிறையா படிக்கிறது, ஒரு இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்க்குறது, ஒரு திங்கர்ஸ் பற்றியெல்லாம் படிக்கும்பொழுது நிறைய விஷயம் அதுக்குள்ளே வந்துருச்சு மியூசிக்குள்ளே. ஸோ ஒரு யதார்த்த வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக தான் மியூசிக் இருக்கணுன்றது என்னோடய கொள்கை. ஆனால் when I say that, I don't mean that இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. ஏன்னா வந்து இப்போ நிறைய மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் வந்து ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிஸ் இருக்குது, அதில் யதார்த்தம் இல்லாத. ஐ மீன் இப்போ சில மெயின் ஸ்ட்ரீம் படங்களில் யதார்த்தம் பெரும்பாலும் இல்லைங்கிறனால இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கிறோம். ஆனால் சில மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் அதை உடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு யதார்த்தம், அதாவது ஒரு ஹீரோன்னு நம்ம பார்க்குற அவருக்கு வந்து இந்த படத்துக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை விட படத்துலேயே அந்த எழுச்சி, அந்த ஹீரோயிசம்கான உருவாக்கம், அந்த கேரக்டர், அதோட நுவான்ஸ், அந்த ஃபைபர் ஆஃப் த கேரக்டர் இல்லையா, அதெல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா வை நாட் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஒரு பிளாஸ்டிக்கான ஒரு ஹைப்பர் மாஸ்குலைன் டெமைகாட் லைக் ஹீரோயிசம் இஸ் சம்திங் ஐ ஜென்ரலி டோன்ட், ஏன்னா என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அதுக்கு. ஸோ மேபி அதை பட் இசைங்கிறது கொஞ்சம் இப்போ இல்லை, எப்போதுமே அது உணர்ச்சிகளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறது தானே. அது கோயில் திருவிழாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கூட்டமாக சந்தித்து இது பண்ணுறதா இருக்கலாம். அது மனுஷனை வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே எடுத்துகிட்டு போகிறது தானே. ஒரு அந்த சத்தமும் அந்த ஒளியும் தானே தருது. இசைன்றதான் என் கேள்வி. இல்லை, அது மட்டுமா இசைங்கிறது இல்லை. ஆனால் அதனால் இப்போ நம்ம பிரிக்கையில் வந்து ஒரு கிளாசிக் மியூசிக் அல்லது கிளாசிக்கலான குவாலிட்டி மியூசிக்ங்கிறப்ப அது மென்மையானதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு எப்படி வரும்? என்னோட இசை மென்மையான இசை எல்லாமே நான் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக என்னுடைய பாடல்கள் நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்கன்னா ஐ எம் நோன் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் மியூசிக்கு. ஆனால் வந்து இப்போ ஜோக்கரில் வந்து ஒரு சீன் இருக்குது, ஒரு சஃபாரி சூட் எடுத்து மாற்றுற அந்த ஒரு சீன். அந்த சீனில் வந்து மியூசிக் ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக, ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற இசையாக தான் அது இருக்கும். ஸோ வந்து நம்ம அங்கே எங்கே தேவையோ அதை யூஸ் பண்ண உணர்ச்சி இருக்கேன்னு சொல்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? இப்போ வந்து இப்போ எல்லாம் நமக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நிறைய ஸ்டிமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸை. இப்போ என்ன ஆகும்னா, இஃப் யூ ட்ரிங்க் டூ மச் ஃப்ரம் தட் வெல், இப்போ தண்ணி மாதிரி தானே, 200 அடி 300 அடி கீழே போச்சுன்னா எப்படி தண்ணி வரும்? இவ்வளோ பைப் போட்டாலும் தண்ணி வராது. ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். கலைக்கு எப்பயுமே, மனிதனுக்கும் சரி கலைக்கும் சரி, சமநிலை தவறும் பொழுது எதுவும் நடக்குது. இப்போ அவர் சொல்கிறது தான், எனக்கு தெரியும் சாமோட மியூசிக்கல் குவாலிட்டி எப்படி, அவர் என்ன மாதிரி பாட்டு போட்டுருக்காரு, இவ்வளோ ஹிட்டான பாடல்கள்லாம் போட்டுருக்காரு, விரும்பி பண்ணதும் உண்டு, விரும்பாமல் பண்ண சிலதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சதும் உண்டு. இல்லை என்னென்ன சார், ஆக்சுவலி இப்போ நம்ம இந்தியன் சினிமாவோடைய ஒரு இதே என்னென்னா சாங்ஸ். அப்படி சாங்ஸுங்கிறது நம்ம வந்து ஒரு அது இப்போ நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ் வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான். அந்த சாங்கிறது படத்தில் வந்து ஒரு தடவை தான் பார்ப்போம். ஆனால் தன்னுடைய காதலியை நினச்சி ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனுடைய சோகத்துக்கும் அவனுடைய இதுக்குமே அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பழைய காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மோகன் சார் வந்து ஒரு தடவை லவ் ஃபெயிலியராகி பாடுவார். ஆனால் அந்த பாட்டு எத்தனையோ 1000 பேருக்கான ஒரு ராஜா சார் போட்ட பாட்டுங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாட்டுங்கிறது டோட்டலாக என்ன ஆகுதுன்னா, இப்போ இவர் போட்ட பாட்டு படத்துக்கு மட்டுமே இல்லை, அது தனி மனுஷ ஒருத்தனோட அவனுடைய எமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் இப்போ இருக்கிற காலங்கள் என்ன ஆகுதுன்னா, இப்போ இவர் பண்ணுற படங்கள் அப்படி வருது. ஆனால் பெரிய ஹீரோக்களுடைய படங்களோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி ட்ராமாவோ இல்லை வந்து ஒரு இப்படி இந்த எமோஷன் வேலை இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி பாடல்கள் வரமாட்டேங்குதுங்கிறது இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் அப்படியெல்லாம் இல்லை. சின்ன அந்த குறிப்பிட்ட படத்துக்கானதாக மட்டும் பார்க்குற போக்கு அதிகரிச்சிருச்சு. முன்னால் அப்படி கிடையாது. கூட இருந்தால் பரவாயில்லையே, படத்துக்கு கதை சொல்கிற ஒரு கருவியாக இசை இருந்துட்டா கூட பரவாயில்ல. ஆனால் இது நல்ல படம் தான் அப்படின்னு ஒரு திணிப்பை ஏற்படுத்துகிற விஷயமா இசை மாறும்பொழுது என்ன ஆகுது, நம்மளும் இப்போ அதை பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த பொய்யை நம்மளும் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ பெரிய படங்கள் பண்ணுறதை பற்றி கேட்டிங்க. எனக்கு வந்து பெரிய படங்கள் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் என்னென்னா, ஒரு பெரிய படம்னு வரும்பொழுது இது நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதாவது வந்து ஒரு டைரக்டருக்கு அப்சல்யூட்டாக அந்த கதை மேலே அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல நட்சத்திரங்கள் இப்போ உள்ளே வராங்க, நடிக்கிறாங்க. நிறைய பேரோட ஈகோஸை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். நாட் இன் அ பேட் வே, மேபி இன் அ குட் வே. நிறைய ஒரு ஆளுமைகளை நம்ம வந்து சேர்த்து வந்து ஒரே நிலைக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம்.
ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு 50% க்ரியேட்டிவிட்டியில் போட வேண்டிய சக்தி எல்லாமே ஃபுல்லாக அங்கே போகிறதுனால அது நமக்கு தெரியுது படம் பார்க்கும்போது. இந்த படம் தான் நல்ல படம் இவர் தான் எடுத்தார், ஆனால் இவர் திடீர்னு ஒரு பெரிய கட்டத்துக்கு போகிறாரு, திடீர்னு என்னமோ அவரோட வாய்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கே அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. ஸோ எனக்கு என்னென்னா அந்த தர்ம சங்கடத்தில் இல்லாமல் நான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறதே வந்து ஒரு சினிமா 3.0. இப்போ புது பசங்க நிறைய வந்து கதை சொல்லும்பொழுது எனக்கு அந்த கதைகளில் நியாயம் இருக்குது. ரெண்டாவது கிராஸ் ரூட் லெவல்லேருந்து அவங்க வரதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ரூட் லெவலில் இன்றைக்கி என்ன இப்போ குட் நைட் படம் வரும்போது சென்னை மிடில் கிளாஸ்னால் நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். 90s இருந்த மிடில் கிளாஸ் டெம்ப்ளேட் தான் அது வரைக்கும் வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் அப்படி கிடையாது. எத்தனை படங்கள் அது நியாயமாக பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய படங்களில் இல்லை, அந்த புரிதலே இல்லை. ஏன்னா வந்து அந்த நல்லா வெளியே தெரிகிற ப்ரொஜெக்டார படங்கள் பண்ணுற யாருமே இப்போ அந்த வாழ்க்கையோட சம்மந்தப்படவே இல்லை. ஸோ அப்போ மிடில் கிளாஸ் இல்லாத என்ன சினிமா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அதனால் நான் அதை எப்படி பெருசுப்படுத்தலாங்கிற ஆஸ்பெக்டில் தான் பார்க்குறேனே தவிர சினிமா வணிகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய இப்போ 1000 கோடி கலெக்ட் பண்ணுற படங்கள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா தியேட்டர்ஸை ஹோல்ட் பண்ணோம், அவ்வளோ கூட்டம் வருது, சினிமா ஒரு வணிகமாக ஸ்டில் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது. பட் அதே நேரத்தில் ஒரு நம்ம பெரிய பெரிய கோட்டைகள் கட்டும்போது அந்த மற்ற சின்ன சின்ன விஷயத்தை அந்த ஈகோ சிஸ்டம் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஜிவி, ஒரு பக்கம் ஸ்டிமுலேஷன் இது அப்புறம் பெரிய நடிகர்களுக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று இந்த ஈகோ சிஸ்டம் வாட் ஷான் சேயிங்ஸ். ஏன்னா இங்கே ஒரு பெரிய லெகசி இருக்குது நமக்கு மியூசிக்கில். ஒரு தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியா லெவல்லே கவனிக்கப்படக்கூடியவர்கள் அது இளையராஜாவாக இருக்கலாம், ஏஆர் ரஹ்மானாக இருக்கலாம், எம்எஸ்வியாக இருக்கலாம். அடுத்தடுத்து நமக்கு ஒரு பெரிய லெகசி இருக்குது இந்தியன் மியூசிக்குள்ளே. அப்படி இருக்கிறப்போ இந்த பேலன்ஸ் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஷான் சொல்கிற மாதிரி யூ ஷுட் டூ அந்த மாதிரி கதை பேஸ்டான நிறைய படங்கள் பண்ணணும். நான் அப்பப்போ பண்ணுவேன். லைக் இப்போ காக்கா மூட்டை மாதிரி ஒரு படம் பண்ணுவேன், சைவம் மாதிரி ஒன்று பண்ணுவேன், அங்காடி தெரு மாதிரி ஒன்று பண்ணுவேன். ஸோ வெறும் கதை பேஸ்டாக வெயில் மாதிரி ஒரு படமாக இருக்கலாம். யூ ஷுட் மேக் ஃபிலிம்ஸ் விச் ஹேஸ் குட் ஸ்டோரிஸ், நல்ல நல்ல ஸ்டோரிஸ் நம்ம சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஐ லைக் வாட் ஷான் இஸ் டூயிங். பிகாஸ் ஒரு தனி ஸ்பேஸில் அழகாக வந்து நல்ல கதைகள் பண்ணுற படங்கள் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருது ஆக்சுவலாக? அந்த சினிமாவுக்காக ஒரு இசையை உருவாக்குவதா, காலம் கண்டது நிற்கும் நமக்கே அதை நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்மளே வச்சுக்க ஆசைப்படுற ஒரு பாட்டு போடுவோம்ல, அது உங்களை எக்ஸைட் பண்ணுதா? நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சும் சொல்லக்கூடிய ஸ்டைலில் இருக்கிற பாடல்களை நமக்கு சொல்லக்கூடிய படங்கள் நமக்கு அமைஞ்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ ஒரு பூக்குள் இது ஆக்சுவலாக இந்த ரவுண்ட் டேபிள் டைரக்டர்ஸ் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது பட்டிமன்றமாக இருக்கும். இல்லை, என்னன்னா அதாவது கதையினுடைய தன்மை தான் இசையினுடைய போக்கை தீர்மானிக்குதுன்னு ஒரு இடத்துல நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படியான கதை இருக்கிற போது என்னால் அதை அப்படி கொடுத்துட முடியும் அப்படின்னு. பட் சில இடங்கள் உங்களுக்கு பேலன்ஸ்டான, அதாவது கமர்ஷியலாகவும் ஹிட் கொடுக்குற, கிரிட்டிக்கலி அக்ளைம் லைக் வெற்றிமாறன் மாதிரியான டைரக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கல்ல. வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களாங்கிற ஒரு பாட்டை அது மாதிரி ஒரு கமர்ஷியலாகவும் ஹிட்டான ஒரு படத்துக்குள்ளே வைக்க முடியுது, பண்ண முடியும். எள்ளுவய பூக்களையும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆமாம், அந்த கமர்ஷியலையும் ஆர்ட்டையும் கரெக்டான பிளெண்டில் மிக்ஸ் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி இட் வில் பி குட். ஆக்சுவலாக இந்த மாதிரியான படங்கள் இருக்குல்ல, கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகும், கிரிட்டிக்கலி ரொம்ப அருமையான ஒரு படம் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அப்படியான படங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறப்போ லாஞ்சிவிட்டி கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ எள்ளுவய பூக்களைக்கு இருக்கக்கூடிய லாஞ்சிவிட்டி ஜிவி பண்ணதிலே அவருடைய இன்னொரு கமர்ஷியல் பாடலுக்கு இருக்குமான்னு தெரியாது. ப்ராபப்ளி அந்த ஒரு காலகட்டம் வர வரைக்கும் அது பேசிகிட்டு இருக்கும், அல்லது சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நாளைக்கு அது உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அது நிற்குமா அப்படின்னு தெரியாது. சரிங்க, என்னென்னா பாட்டுங்கிறது இப்போ வந்து சார் இப்போ இவர் போட்டிருக்க நிறைய மெலடி சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த கதாபாத்திரம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதராசப்பட்டினத்தில் ஒரு பூக்கள் பூக்கும் தருணம்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான மெலடி. அது நீங்கள் எந்த வருஷம் எப்போனாலும் கேட்டே இருக்கலாம். பட் இப்போ எங்களுக்கு கொடுக்குற ஒரு இது என்ன தெரியுமா சார், இப்போ நீங்கள் ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு டீசர் ட்ரெய்லருங்கிறது வந்து அதோட ப்ரொமோஷன் மெட்டீரியல் ஒரு டைமிங்கில். முதல்லலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் தான் பழைய காலங்களில். அது கூட இருக்காது. இந்த கிராமத்தில் அந்த ஒரு வண்டியில் தள்ளிட்டு போவாங்க போஸ்டர் வச்சு, அவ்வளோதான். அதை பார்த்து படத்துக்கு வரவங்க தான். அதுக்கப்புறம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட்டே ஆகணும். அந்த பாட்டு ஹிட் ஆகி அது வந்து அந்த தேட்டருக்குள்ள ஆட்களை கொண்டு வர அளவுக்கு அந்த பாட்டோடைய ஒரு வெற்றி இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்கன்னு நம்புகிறாங்க. அது உண்மையும் கூட. அந்த பாட்டு ஹிட்டும் ஆயிடுது. எவ்வளோ நாள் ஹிட் ஆகுதுன்னா, அந்த படம் வந்து ஒரு 10 நாள் கூட இல்லை சார், அடுத்த 11ஆவது நாள் அடுத்த படம் அடுத்த ஹிட்டு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாட்டுகள்லாம் ஒரு சிக்னல் டு இன்னொரு சிக்னலோட மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பாட்டு போயிட்டுருக்கு, அடுத்த பாட்டு. அது எதுவுமே நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு அதை கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது மார்க்கெட்டுடைய தன்மை அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை தானே கொடுக்க வேண்டியிருக்கு சார். இப்போ பழைய பாட்டு இப்போ பழைய மாதிரி மெலடி போட்டால் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். இப்போ புது படங்களில் பழைய பாட்டு தேவா சார் போட்டதோ இல்லை இதை வந்து வைக்கும்போது அந்த பாட்டெலாம் ஹிட் ஆகுது. அதுக்கு கேட்குற நியூ ஆடியன்ஸ் தானே கேட்குறாங்க, அவங்க ஹிட் பண்ணுறாங்களே. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் சார்,
இப்போ இப்போ இங்கே தேவை என்னென்னா சார், ரீல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீ எதுவுமே பேசாதங்கிறதா மேட்ரு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே பேசாத, நீ பேசாத நான் கேட்க விரும்பலை. ஏன்னா 1000 பேருக்கு கேட்குறதுக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹுக்கு வேணும் உங்களுக்கு, அதில் ஒன்றும் டான்ஸ் ஆடணும். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேரலல் மார்க்கெட்டோடைய சைக்காலஜியை பெருநிறுவனங்கள் அல்லது டிஜிட்டல் வேர்ல்டு தீர்மானிக்கும். ரியாலிட்டியில் ஒரு ஜென்சி கிட்டோடைய உளவியலை அது ஏதோ ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து ஒரு லாங் ஃபார்மட் வீடியோவை ப்ரொமோட் பண்ணி என்னோடய பிரெயின் அப்படி டியூன் பண்ணுச்சுன்னா நான் அதுக்கு தயாராகிறேன். அதுவே சுருக்கி அது வந்து 90 செகண்டுக்குள்ளேன்னு ஆரம்பித்தா அது 60 செகண்டுக்கு அது மாற்றுது. இப்போ ஹுக் ஸ்டெப் அப்படிங்கிற ஒன்றுக்காக ஒரு பாட்டை உருவாக்குறது இருக்குல்ல, இது எவ்வளவு நெருக்கடியாக இருக்குது ஒரு விஷயம். ரொம்ப நெருக்கடியை தாண்டி சார். இப்போ நீங்கள் ஒரு 7-8லையோ இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்ஸ்லாம் கொடுக்க முடியல. இப்போ நீங்கள் இப்போ முடக்குன்னு சொல்லுவாங்க, இப்போ வாழ்வே மாயம்ல வாழ்வே மாய் அந்த பாட்டுனா அது கான்செப்டாக போய் மேலே போய் முடிஞ்சிடும். நான் கமல் சாரை மீட் பண்ணும்போது கூட கேட்டது எப்படி நீங்கள், ஏன்னா அவரோட வாழ்க்கை முடிய போகுதுங்கிறதுனால அந்த பாட்டு அப்படியே போய் நாடகம் விடும் மேலே போய் முடிஞ்சிடும். இப்படி ஒன்றை பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் இந்த சைடில் ஒரு 4 நிமிஷம் ஒர்க் பண்ணால் தான் இந்த இதே வரும். இப்போ நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் என்னோடய க்ரியேட்டிவ் இப்போ ரஹ்மான் சாரோட பாட்டை முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தொடங்குறதுக்கு முன்னால் அதை செட் பண்ணுவாங்க, மூட் செட் பண்ணுவாங்க. அந்த மூட் செட் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் போயிடும். ஸோ இப்போ அப்படியெல்லாம் இல்லை சார், எடுத்த உடனே உங்களுக்கு போகணும். ப்ளஸ் என்னென்ன சார், நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுட் டேப்பிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்ட உடனே உங்களை தாளம் போட வைக்கணும், இல்லைனா வந்து உங்களை டான்ஸ் ஆட வைக்கணுங்கும் போது நீங்கள் என்னென்னா திரும்ப அதே மாதிரி நம்ம 6-8 ஃபீல்கே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளும் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு 10 நல்ல டியூன் கொடுக்குறீங்க, அது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். தலகோதம் பாட்டில் ஆக்சுவலாக முதல்ல வந்து நம்ம நினைக்கிறது என்ன, ஒரு இன்ட்ரோ மியூசிக் வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது அந்த பரிமாறதுக்கு அந்த பாட்டு ரெடியாக இருக்கிறதுக்கு அப்புறமா நம்ம அந்த லிரிக்கை போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து தலகோதம் பாட்டு பண்ணும்பொழுது எனக்கு மிக்ஸ் பண்ண இன்ஜினியர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அந்த இன்ட்ரோ மியூசிக் வந்து சரி சீனுக்காக பண்ணியாச்சு, ஒரு 35 செகண்ட் வருது, அதுக்குள்ளே பாட்டை மாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோடனே ஓஹோ இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்போ கோவிட் டைம் வேறு. ஸோ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கை முதல்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் அதுவுமே நல்லா தானே இருந்துச்சு. தலகோது இளங்காத்து செய்தி சொல்லுதடிங்கிறப்ப எனக்கு டக்குனு வந்து உட்காரணும்னு தோணுதுல. ஆமாம், ஏன்னா இப்போ நான் 2ஆக புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதாவது சரி ஒன்று, கால சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. தவறு எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே அதாவது ஒரு இசைக்கென்று இருக்கக்கூடிய இசைக்கானதுன்னு ஒன்று இருக்குது, இசை மக்களுக்கானதுன்னு ஒன்று இருக்குது, இசை வியாபாரத்திற்கானதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ தலகோதும் இளங்காத்து செய்தி சொல்லுதடி ஆனால் அது சூப்பராக இருக்கே அப்படின்னு உட்காரணும்னு தோணுது. இப்போ நான் இப்படி தயாரிக்கப்பட்டிருக்கேன், என்னால் 30 நிமிஷம் ஒரு மியூசிக்கை கேட்டுட்டு அடுத்து என்ன வரும், கண்டேன் சீதையை தான். இப்போ சீதையை கண்டேன் இல்லையா, ஆக்சுவலாக ஜென்சி அங்கேயே எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே மேட்ச் பண்ணிக்கிறதுல என்ன தர்ம சங்கடம் இருக்கிறது சார்? ஆக்சுவலி இங்கே நான் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன மியூசிக் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இது வியாபாரத்துக்குள்ளே தான் சார் இருக்குது. எந்த பாட்டை கேட்கணும் ஆடியன்ஸுங்கிறதையே யாரோ ஒருத்தவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அது என்னன்னா அது ஒரு வணிகத்துக்குள்ளே போயிட்டு அவங்க தான் இப்போ நீங்கள் என்ன கூல்ட்ரிங்க் குடிக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. நல்லது எது கெட்டது எதுங்கிறது கிடையாது சார், இது சரி தப்பே கிடையாது. ஆனால் நம்ம என்ன இதெல்லாம் இதெல்லாம் தான் ஹிட்டுங்கிறத ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அது ஹிட்டும் ஆகுது. இல்லைன்னா ஒருத்தங்கன்னா யாரை சொல்கிறீங்க சார்? நான் சொல்கிறது வந்து இந்த வணிகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். அதாவது நான் சொல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அது ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு அதுக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு இருக்குது. அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறதுங்கிறத தாண்டி சார் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வேலை பார்க்கணும். நீங்கள் பண்ணால் தான் அந்த பாட்டு தெரிய வருது, ஓ இந்த பாட்டு வந்திருக்கலாம், இது ஹிட் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நல்ல பாட்டு பண்ணுறதுல மட்டுமே இங்கே ஒரு பாட்டு ஹிட் ஆகிடாது சார். அப்படி ஆயிருதுன்னா எத்தனையோ பாட்டு ஆயிருக்கணுமே. ஸோ பாட்டை ஹிட் ஆகுறது தான், நல்ல பாட்டு ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது இடையில ஒரு பெரிய அது லேட்டர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு இந்த பாட்டு பாடுறா, ஒரு மாதம் இல்லை, இப்போ சில பாட்டெலாம் ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். நீ என்னென்னலாம் வந்து பாடம் இருந்தால் இப்படி ஒரு பாட்டு அருமையான பாட்டில் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு தகவல் நான் படித்தேன் ஜிவி, எதுனா ஒரு பாட்டை நான் தொடர்ச்சியாக ஒரு டிஜிட்டல் ஸ்க்ராலில் 100 தடவை பார்க்குறப்போ அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டு நல்ல பாட்டு ஆகிடுது. அது எப்போவுமே ப்ரொமோஷன்ஸில் அது பண்ணிட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு ஆட் வந்துட்டே இருக்கும், எஃப்எம்ல போட்டே இருப்பாங்க ஒரு பாட்டு, கேட்க உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து அது பிடிக்க போகும். மேபி அதெல்லாம் வந்து இயர் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது வந்து அந்த மாதிரி நீங்கள் கேட்க வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். சில பாட்டு வந்து கேட்ட உடனே பிடிக்கும். அது ஸ்டைல் ஆஃப் சாங்ஸோடைய இதுவுமே இருக்குது. இல்லை இப்போ எனக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் வாட்டி இப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு 3வது வாட்டி மேபி உங்களுக்கு திருப்பி கூட அது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிட் ஆகிற சாங்ஸுமே இருக்குது. ஆனால் ஒரு ஹிட்டை வந்து இப்போ உருவாக்கிட முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் அல்லது ஒரு பிஆர் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பாடலை ஹிட் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் மெரிட் இல்லாமல் யாருமே அது பின்னாடி ஒரு சேர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதாவது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பாட்டை
ஒரு ஒன்றுமே இல்லாத பலூனை எவ்வளோ ஊதினாலும் பெருசு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லா படமும், இப்போ எல்லா பெரிய படமும், இப்போ படத்துக்கு பேசுகிற அதே தானே, இப்போ எல்லா பெரிய படத்துக்கும் பெரிய ஸ்டார் வச்சு இது பண்ணி அப்சல்யூட்லி பாமான படங்களும் இருக்குது. ஆனால் அதுக்கான பிஆருமே பெருசாக பண்ணியுமே ஒரு லெவலில் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன தான் இந்த உளவியல் எவ்வளோ தான் கட்டமைக்கப்பட்டாலுமே கடைசியில் ரசிகன் எங்கேயோ ஒரு இடத்துல உஷாராக இருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ரசிகனை மதித்து தான் நான் இசையமைக்கிறேன். ஏன்னா ஓகே, இன்றைக்கி ஒரு பாட்டு ஹிட் ஆகலாம், ஃப்ளாப் ஆகலாம், நம்ம உண்மையிலே ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல பாட்டு ஒன்று பண்ணியிருப்போம், அது ஒரு வருஷம் கழித்து ஹிட் ஆகலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ரசிகன்ட்ட நம்ம நேர்மையாக இருந்துட்டால் போதுமேன்னு தோணுது. மற்ற விஷயங்கள்லாமும் நம்ம பண்ணணும், மற்ற யுக்திகளையும் நம்ம கையில் எடுத்துக்கணும். இப்போ 10 பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம மட்டும் பண்ணாமல் இருக்கிறது நம்ம குழந்தை இல்லையே, நம்ம காதில் பூ இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு ரீசனபிளான விஷயத்துக்கு என்ன, இப்போ நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இந்த பிஆர் பண்ணுறோம், இவ்வளோ புஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரசிகனுக்கான நியாயமாவது அந்த பாட்டில் இருந்துடணும். ஏன்னா நம்ம அந்த உலகிற்குள்ளே தானே வரோம். இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பண்ண ப்ரமோஷன்ஸ், அதில் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே பிரமிச்சாங்க. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன படம் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷனை பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா பேசினாங்க. சசிகுமார் சாருக்காகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா அவருடைய ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அவர் எப்பயுமே மனசுக்காக தான் படம் பண்ணுவார். அவர் வியாபாரம்லாம் பார்த்துருந்தா நிறைய டைரக்டர்ஸ் படமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு இந்த உளவியலில் வந்தால் தான் எல்லாருமே சேஃப்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம மாற்றுறமோ மாற்றலையோ அது நமக்கு தெரியாது. நம்ம பவர் வரும்போது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஒரு என்டையர் குரூப்பை ஒரு 24 மணி நேரம் இதுக்காகவே வேலை பண்ணுறவங்களை போயிட்டு நம்ம திடீர்னு அப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான மெரிட்டை நம்ம கண்டிப்பாக வைக்க முடியும். இப்போ சில்லாஞ்சிருக்கிய பாட்டு வந்து பண்ண ஆரம்பித்த பொழுது கண்டிப்பாக அந்த பாட்டில் மெரிட் இருக்கணும். கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ ஒரவே ஆசை வரை வந்து ரிஜெக்ட் ஆச்சு படத்தில். ஆக்சுவலாக டைரக்ட் அப்படியே பண்ணலை. அது வந்து அவருடைய ஒப்பீனியனாக சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு. அப்புறம் இப்போ ஒரு 20 நான் சொன்னேன், இன்னொரு 10 பேர்கிட்ட காட்டுங்களேன் அப்படின்னு ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா எனக்கு என்னமோ தோணுச்சு அந்த பாட்டு பண்ணும்போதுன்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டு தியேட்டரில் ஜெயிச்சது. ஸோ இவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட் நல்ல வேலை 10 பேர்கிட்ட காட்ட சொன்னீங்க. அந்த 10 பேருக்கு என்னுடைய நன்றி. பட் ஆனால் அந்த பாட்டில் வந்து அந்த சைலன்ஸ், அதுக்கப்புறம் அந்த பாட்டை அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை விஷுவலாக எடிட்டில் அவ்வளோ மெனக்கட்டு அந்த பாட்டை வந்து நல்லா ப்ளேஸ் ஆகணும், எனக்கு நல்ல பேர் வரணும்னு சொல்லி பாட்டுக்கு யூஸ்வலாக டைலாக் நடுவில் எங்கேயாவது லாஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக டைலாக்லாம் கம்மி பண்ணார். ஸோ அந்த வேலையுமே அவர் பண்ணார். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்தை திணிக்க முடியுமோ அதே அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு புஷ் தேவை, அதுக்கான பியரும் தேவைன்றதுமே உண்மைதான் நினைக்கிறேன். இந்த இதை ஜிவி எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல ரசிகன் வந்து தன்னுடைய அவருடைய ரசனைக்கு நியாயமாக நீங்கள் இருந்தால் தான் அந்த பாட்டு ஹிட் ஆகும். அது 100% ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சாங் வந்து புஷ்ஷே பண்ணலன்னா லேட்டாக ஹிட் ஆகும். ஒரு ஓகேஷான சாங்கை பயங்கரமாக புஷ் பண்ணிங்கன்னா ஹிட் ஆகும். ஓகே, ஸோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு பாட்டு வந்து நீங்கள் பயங்கரமாக புஷ் பண்ணிங்கன்னா ஹிட் ஆகும். இந்த மாதிரி கேஸ் கூட இருக்குது. ஒரு 3 வருஷம் ஆகிடும், 3 வருஷம் ஆகிட்டு திரும்ப அந்த பாட்டுக்கு ஏன் இதே நல்லா இருக்குன்னு நீங்கன்ற மாதிரி சில பாட்டுலாம் இருக்கும். ஸோ அதான் காலம் தான் இதை தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வேர்ல்டு வார் 2 வந்தபோது உலகம் அழிஞ்சிரும்ன்றது தான் அபிப்பிராயமாக இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் உலகம் கண்டினியூ ஆச்சுல. அந்த மாதிரி வந்து இது ஒரு ஃபேடு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு எவல்யூஷன் பாயிண்ட்ல இருக்கு. ஏன்னா டெக்னாலஜிக்கலி வி ஆர் சுப்ரீம்லி டிஸ்ரப்டட் எவ்ரி ஃபீல்டு. மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா விதமான துறைகள்லையுமே டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன் இருக்குது. இந்த வேவை நம்ம ரைடு பண்ணணும், அது கீழே மாட்டி. கிரிட்டிசிசம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் என்ன தான் ஹிட் என்ன கொடுத்தாலுமே கிரிட்டிசிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் சோஷியல் மீடியாவில். ஸோ அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணாலுமே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஹிட் பண்ணுறீங்க, இதே பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் வந்து தே வில் டெல். ஸோ அதையும் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு டெக்னாலஜி டிஸ்ட்ரப்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி சினிமாவுடைய மோடு மாறி இருக்கு. அது ஒரு நல்ல படம்னு நான் வந்து ப்ரொமோஷன் வழியாக சொல்லணும். ஓகே, இந்த தேவைகள்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு இசையை அதன் அழகியல் தன்மையோடு வெளிப்படுத்துவது சிரமம். இஸ் இட் அ பிளஸிங் ஆர் அ கர்ஸ்? ரொம்ப சிரமம். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணேன் தமிழில், ஜடா அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பெரிய லெவலில் போகல, தமிழில் பெரிய லெவலில் ஹிட் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு இப்போ ஹும்பாலே ஃபிலிம்ஸோட ஒரு படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில், மகாவதார் நரசிம்மான்னு சொல்லி. அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைரக்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரையும் போய் பார்த்து அவங்கள பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. அவங்களுக்கு பட்ஜெட்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, அந்த லெவலில் இருக்காங்க. ஆனால் அவர் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஜடாவோட ஓஎஸ்டி ட்ராக் வருது, அதை கேட்குறாரு. என்ன யாருன்னு கூட தெரியாது அவருக்கு. ஸோ இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ
அவர் இதை வந்து பெருமையாக சொல்கிறார். நான் எனக்கு அது பிடிச்சிருந்தீங்க, என்னோடய சோலை டச் ஆகிடுச்சு, நான் அதனால் அவர் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சுங்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பிடிக்கலங்கிறத நம்ம ஆத்ம திருப்திக்காக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம நல்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா என்னைக்கோ அதை கேட்க வேண்டிய யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதனால ஒரு பெரிய அதை சொல்கிறேன். ஏதோ ஒரு ஹிட் பாட் போட்டிருந்தா கூட, ஈவன் இஃப் யூ ஆர் இந்த சோ கால்டு லைம் லைட் ஆர் வாட் எவர் லைக் பிக், இந்த பெரிய 1000 crore 2000 crore படங்கள் பண்ணியிருந்தா கூட உங்கள் மேலே ஒரு அவர்ஷன் வரலாம். ஆனால் வந்து எங்கேயோ உங்கள் உண்மை ஜெயிச்சுட்டு தானே இருக்கு, நம்ம பொய்கள் தானே தோணும். இல்லை நான் இதுவும் பார்க்குறேன். இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து ஒன் சைடு. இன்னொரு சைடு புஷ்பா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன், புஷ்பா 2 இது. ஸோ அது பயங்கரமாக இந்தியாவில் அதுவும் ஹிட் ஆகுது. ஆனால் நீங்கள் அது எப்படி இருக்குன்னா, அது என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, அதில் வந்து தனித்துவமாக பயங்கரமாக சாம் பிச்சுட்டார். அப்படிலாம் கிடையாது. ஹிட்டு படத்தில் நான் இருக்கிறேன், அதுவும் ஹிட்டு தான். ஆனால் இது வந்து இப்போ இது வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பெருமையாக காலரை தூக்கி விட்டு நிற்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோரு. ஆக்சுவலி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 90 piece ஆர்கெஸ்ட்ரா எடுக்கிறேன். ஒரு 90 பேரை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா. அது வந்து அதில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த டெக்னாலஜி, இந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கு நடுவுலையுமே இப்போ நான் ஒரு 10 படம் பண்ணுறேன்னா அதில் ஒரு 5 படம் வந்து நான் சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். அது கண்டென்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி அது வந்து சின்ன படமாக இருக்கும். எனக்கு இன்னொரு கிடைச்ச பேமெண்ட் இதில் கிடைக்காது. ஆனால் இது வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. பாட்டே ஹிட்டாகாமல், இப்போ விஜய் சேதுபதி சாரோட ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த படத்தில் ஒரு பாட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே அதான் பெஸ்ட் சாங் நான் நினைக்கிறேன். கேட்டவங்க எல்லாமே நல்லா இருக்குறாங்க, ஆனால் கேட்கல யாரும். அதான் மேட்ரு. கேட்டவங்க மட்டுமே நல்லா இருக்குங்கிறாங்க, நிறைய பேர் கேட்கல. அதை கேட்க வைக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அதுக்கு பின்னால் போகிறத விட நம்ம அடுத்ததுக்கு ஓடலாமேங்கிற ஒரு ஓட்டம் தான். இல்லை சார், கேட்பாங்க, அதுக்கான டைம் வரும்போது கேட்பாங்க. Behind It's Gopinath's Roundtable with Music Directors. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. 90+ active is new limit. Vivo V60 Zeiss Portrait SoPro. Grand Royal Tours presents Behind It's Gopinath's Roundtable with Music Directors. Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. Vivo V60 Zeiss Portrait SoPro.